ஹீரோ ஹீரோயின்னு 2 பசங்கன்னு திட்டமிட்ட குடும்பம் திகட்டாத இன்பம் அப்படின்னு வாழ்கிற ஒருத்தவங்களோட ஊரில் திடீர்னு ஒரு மழை ஒன்று பெய்யுது. அது பேஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க ஜன்னல் கதவு எல்லாமே லாக் ஆகிடுது. அவங்க வீடுன்னு மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் ஒரு வீடும் இதேமாரி ஆகிடுது. நம்ம தான் நினைப்போம்ல, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா பக்கத்து வர வீட்டிலே கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம்ல, அப்படின்னு இவங்களும் இருக்காங்க. இப்படி கதை ஸ்டார்ட் ஆகுதுங்க. கடைசியில் அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு தான் இந்த படமே. 1-2 நாள் இல்லைங்க, வருஷக்கணக்காக இப்படியே தான் இருக்கே, அப்போ சோறுக்கு என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இவன் கொரோனா காலத்தில் நடந்ததை அப்படியே வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, வேறு. ஃபஸ்ட்டு ஒரு 50 நிமிஷம் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பரபரப்பாக எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காட்டின சீனே காட்டி டைம் ஓட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரே வீட்டில் தான் கதை நவுறுது, அதில் என்னென்னலாம் காட்ட முடியுமோ அதையவே சுற்றி காட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. திடீர்னு ஜன்னல் கதவுலாம் திறக்கல, அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல, அதெல்லாம் இவங்க கிளாரிட்டியாகவும் விஷுவலாகவும் காட்டலன்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் டைம் பாஸுக்கு பார்த்தா இந்த படம் மஜாவாகவே ஒர்க் அவுட் ஆகும். படம் பேர் த லாஸ்ட் ஹவுஸ். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்லேயே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.